பொழுதின் வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா. வைகறை பொழுதின் வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா. வாழ்வு மலர்ந்திட வான்மழையினவா, வழியிருளினிலே வளர்மதியினவா. இங்கு பாடும் இந்த ஜீவனிலே பரமணி நீ வா, வைகறை பொழுதின் வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக, உமது அரசு வருக. அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் நீர் அரசராயிருப்பீராக, நீர் அரசராயிருப்பீராக. உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக. சமாதானத்தின் அரசியாகிய புனித கன்னிமரியாயின் மாசற்ற இருதயத்தின் வழியாக இந்நாட்டில் உமது அரசை நிறுவுவீராக. உலகெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நமது அரசராகிய இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக. என்றென்றும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்ற ஒரே குரல் ஒலிப்பதாக. ஆமென். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நான் நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். உமது மாட்சியை நீர் வெளிப்படுத்தும் போது நான் நிறைவு பெறுவேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்தை நினைவு கூறுகிற இந்த நன்னாளில் நம்மையும் நம் குடும்பங்களையும் இந்த தூய திரு இருதயத்துடன் ஒப்படைத்து ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்து அன்பு, அமைதி, ஒற்றுமை, சமாதானத்தை பெற உருக்கத்தோடு இத்திருப்பலியின் வழியாக ஜெபிப்போமாக. அதற்கு தடையாக இருக்கின்ற எல்லா பாவங்களையும் நினைவு கூர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமக்கு பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்று பிளிரைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38, இறை வார்த்தைகள் 1 முதல் 6, 21 முதல் 22 மற்றும் 7 முதல் 8 முடிய. அந்நாள்களில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருந்தார். ஆமோச்சின் மகனான எசாயா இறைவாக்கினர் அவரை காண வந்து அவரை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே, நீர் உம் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாக போகிறீர், பிழைக்க மாட்டீர் என்றார். எசேக்கியா சுவர்புறம் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி, ஆண்டவரே, நான் உன் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனதுடன் நடந்து வந்ததையும் உம் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். அப்போது ஆண்டவரின் வாக்கு எசேயாவுக்கு அருளப்பட்டது. நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். உன்னையும் இந்த நகரையும் அசீரிய மன்னன் கையினின்று விடுவிப்பேன். இந்த நகரை பாதுகாப்பேன். எசேக்கியா நலமடைய ஓர் அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் வைத்து கட்டுங்கள் என்று எசாயா பதில் கூறியிருந்தார். ஏனெனில் ஆண்டவரின் இல்லத்திற்கு என்னால் போக முடியும் என்பதற்கு எனக்கு அடையாளம் யாது என்று எசேக்கியா அரசர் கேட்டிருந்தார். தாம் கூறிய இந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பதற்கு அவர் உமக்களுக்கும் அடையாளம், இதோ சாயும் கதிரவனின் நிழல் ஆகாசின் கதிரவ கடிகையில் 10 பாத அளவு பின்னிட செய்வேன். அவ்வாறே சாயும் கதிரவனின் நிழல் அக்கடிகையில் 10 பாத அளவு பின்னிட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் வாழ்நாள்களின் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே. நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்களில் கழிக்க நேருமே என்றேன். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். வாழ்வோர் உலகில் ஆண்டவரே நான் காண இயலாதே. மண்ணுலகில் குடியிருப்போருள் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே என்றேன். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் உறைவிடம் மேய்ப்பனின் கூடாரத்தைப் போல் பெயர்க்கப்பட்டு என்னை விட்டு அகற்றப்படுகிறது. நெசவாளன் பாவை சுருட்டுவது போல் என் வாழ்வை முடிக்கிறேன். தரையிலிருந்து அவர் என்னை அறுத்தெறிகிறார். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் தலைவரே, நான் உம்மையே நம்புகின்றேன். என் உயிர் உமக்காகவே வாழ்கின்றது. எனக்கு உடல் நலத்தை நல்கி நான் உயிர் பிழைக்க செய்வீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். Alleluia, 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 Alleluia.
என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அன்று ஓர் ஓய்வு நாள். இயேசு வயல் வழியே சென்று கொண்டிருந்தார். பசியாயிருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததில்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாள்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்று சீடர்கள் மீது பரிசேயர்கள் குற்றம் சாட்டுவதை நாம் காணுகின்றோம். என் அன்பிற்குரியவர்களே, பல நிலைகளில் நாம் இந்த இடத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னவென்றால், ஆன்மீகம், சடங்கு சம்பிரதாயங்கள். ஆன்மீகம் என்பது என்ன? சடங்கு சம்பிரதாயங்கள் என்பது எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? பல நிலைகளில் இன்றைக்கு இருக்கிற மதங்களினுடைய மிக பெரும் பிரச்சனையே இந்த ஆன்மீகத்தையும் சடங்கு சம்பிரதாயங்களையும் குழப்பிக் கொள்ளுவதுதான். ஆன்மீகமும் இறை அனுபவமும் தான் மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த ஆன்மீகத்திற்கும் இறை அனுபவத்திற்கும் எது உதவி செய்கிறது என்றால் இந்த சடங்கும் சம்பிரதாயங்களும். பல நிலைகளில் என் அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு இருக்கிற பெரும்பாலான மதங்கள் சடங்கு சம்பிரதாயத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுத்துவிட்டு இறை அனுபவத்தை, அதில் உள்ளார்ந்திருக்கின்ற ஆன்மீகத்தை இழந்து நிற்கின்ற நிலையைத்தான் இன்றைக்கு நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். சடங்குகளை முறையாக செய்யும் போதுதான் இறை அனுபவமானது நமக்கு கிடைக்கிறது என்பதை மத குருக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அவ்வாறு அது நடக்கிறது என்றால், இறை அனுபவத்தையும் ஆன்மீகத்தையும் நம்மால் நேரடியாக வெளிப்படையாக உணர்ந்து கொள்ள முடியாது. காரணம், இது ஒரு உள்ளார்ந்த அனுபவம். ஒவ்வொருவருக்குள்ளும் உள்ளிருந்து செயலாற்றுகின்ற இறை வெளிப்பாடாக அமைந்திருக்கிறது. அதற்கு சடங்கு சம்பிரதாயங்கள் வெளிப்படை அடையாளமாக இருந்து நமக்கு உதவி செய்கிறது என்பதை உணர்ந்துதான் இவற்றை இரண்டையும் ஒற்றுமைப்படுத்தி நம்முடைய வழக்காக அல்லது நம்முடைய மதங்களில் நாம் பயின்று கொண்டிருக்கிறோம். அவற்றை வழிபாடுகளாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் என் அன்பிற்குரியவர்களே, பல நிலைகளில் இவற்றை விட்டுவிட்டு, இந்த ஆன்மீகத்தை விட்டுவிட்டு வெறும் வெளிச்சடங்குகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கின்ற மனநிலையைத்தான் இந்த நாளில் பரிசேய மனநிலையாக இறைவன் நமக்கு பிரதிபலிப்பதை நாம் காணுகிறோம். எனவே சடங்கு சம்பிரதாயங்களை தூக்கி பிடித்து விட்டு ஆண்டவர் உணர்த்தி காட்டுகின்ற அந்த இறை அனுபவத்தை, அந்த இலக்கை, லட்சியத்தை நாம் தவற விட்டு விடுகிறோம் என்றால்
நிச்சயமாக இவை பொருளற்றதாக அர்த்தமற்றதாக மாறிவிடுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம் அருமையான ஒரு செய்தியை நமக்கு எடுத்துக் கூறுகிறது. எசேக்கியா அரசன் நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடக்கிறான், படுத்த படுக்கையாக கிடக்கிறான். அவனுடைய நிலை கேள்விக்குறியாக மாறுகிறது. விரைவிலேயே அவன் இறந்து போவான், அவனுடைய ஆயுள் முடிவுக்கு வருகிறது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி தன் ஆண்டவரை நோக்கி அவன் அழுது வேண்டுவதை நாம் காணுகிறோம். அரசன் கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுகின்ற ஒரு உன்னதமான உருக்கமான நிகழ்வை இன்றைய முதல் வாசகம் வெளிப்படுத்தி காட்டுகிறது. ஆண்டவரிடத்தில் அவன் இவ்வாறு செபிக்கிறான், ஆண்டவரே, நான் மாசற்ற வழியில் நடந்திருக்கிறேன், தூய உள்ளத்தோடு வாழ்ந்து கொண்டு வருகிறேன், எனக்கு ஏன் இப்பேற்பட்ட கொடுமையான நோய், எதற்காக என்னுடைய உயிரானது போகின்ற தருவாயில் இருக்கிறது என்று அவன் வேண்டி செபிக்கிற வேளையில், என் அன்பிற்குரியவர்களே, எசாயா இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் அவனுக்கு ஆயுளை அதிகரிப்பதை காணுகிறோம். 15 ஆண்டுகள் அவனுடைய ஆயுளை ஆண்டவர் நீட்டி வைக்கிறார். உருக்கத்தோடு ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு செபிக்கிற எவரும் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார்கள் என்பதை இந்த நிகழ்வானது நமக்கு அழகாக அறுதியிட்டு கூறுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, ஒரு நிகழ்வு ஒன்று. ஒரு பள்ளி மாணவன் இன்னொரு மாணவன் மீது ஏறி அமர்ந்து கொண்டு 1, 2, 3 என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். அந்த வழியாக வந்த ஆசிரியர் இவனை ஆச்சரியத்தோடு பார்க்கிறார். என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இவன் வேறொரு மாணவன் மீது அமர்ந்து கொண்டு 1, 2 என்று எண்ணிக்கொண்டிருக்கிறானே, என்ன என்று கேட்பதற்காக அருகில் வருகிறார். அருகில் வந்து, டே, என்னடா பண்ணிட்டு இருக்கிற, ஏன் அவன் மேல உட்கார்ந்துகிட்டு 1, 2 நீ எண்ணிட்டு இருக்கிற என்று கேட்டபோது அந்த மாணவன் சொன்னானா, எங்க அம்மா எப்பொழுதெல்லாம் எனக்கு கோபம் வருமோ 1, 2, 3 என்று 100 முறை எண்ணு என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்பொழுது உன்னுடைய கோபம் தணிந்து விடும், அடங்கிவிடும் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே நான் அவற்றை எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று ஆசிரியரிடத்தில் சொன்னானாம் அந்த மாணவன். சரி, அதெல்லாம் சரிதான், ஆனால் ஏன் அந்த பையன் மீது நீ ஏறி அமர்ந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டதற்கு, நான் எண்ணி முடிப்பதற்குள் அவன் ஓடிவிட்டால் என்று அவன் சொல்லுகிற போது, அன்பிற்குரியவர்களே, அவன் எண்ணுவதில் தான் அவனுடைய நோக்கம் இருந்ததே தவிர பழிவாங்க வேண்டும், அடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலிருந்து அவன் விடுபடவில்லை. அந்த கோப உணர்ச்சியிலிருந்து அவன் விடுபடவில்லை. அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட மனநிலையாகத்தான் இருக்கிறது பரிசேயர்களுடைய மனநிலை. சடங்கு சம்பிரதாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு அவற்றினுடைய உள்ளார்ந்த இறை அனுபவத்தை அல்லது ஆன்மீகத்தை மறந்து போகின்ற நிலையாகத்தான் அவர்களுடைய நிலையானது இன்றைய இறைவார்த்தையின் வழியாக சுட்டிக்காட்டப்படுகிறது. கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லுகிற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையான இறைமகன் மெசியா என்பதை உணர்த்தி காட்டுகிறது இறைவார்த்தை. அது மட்டுமல்லாமல் பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகிறேன் என்று சொல்லும் போது ஆண்டவர் எவ்வளவு இரக்கமும் கருணையும் கொண்ட இறைவனாக இருக்கிறார், நமக்கு அனுதினமும் இறங்கி வந்து உதவுகின்ற தெய்வமாக இருக்கிறார் என்பதை அது எடுத்து கூறுகிறது. ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்று அறுதியிட்டு சொல்லுகிற வேளையில் இந்த உலகத்தில் இருக்கிற அண்ட சராசரங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு கீழ் கட்டுப்பட்டு இருக்கிறது. அவர்தான் அனைத்திற்கும் மேலானவர், உயர்ந்தவர், உன்னதமானவர் என்பதை எடுத்துக் கூறுவதாக அமைந்திருக்கிறது இறைவார்த்தை. இத்தகைய மறை உண்மைகளை எல்லாம் உணர்ந்து கொண்டு இறைவார்த்தை நமக்கு வெளிப்படுத்தி சொல்லுகிற இறை அனுபவத்தை, ஆன்மீகத்தை பெற்றுக்கொள்ள இந்த நாளில் சிறப்பாக நாம் ஜெபிப்போமாக. ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவாய். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும்
பொருளாய் என்னை மாற்றிடுவாய். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆளதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல அன்பு இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கொண்டு வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று மக்குழியும் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்,
எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியை நேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திலிருந்து பொங்கி வருகின்ற அன்பு, அமைதி, மகிழ்ச்சியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். என்னாலும் நண்பன் நீ. அன்பு மொழி பேசும் இன்ப மொழி இயேசு, என்னாலும்
திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய இறை அனுபவத்தை பெற்று இயேசுவின் தூய இருதயத்திற்கு உரியவர்களாக வாழ சென்று வாழுவோம். வாழ்வின் பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, என்றும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, என்றும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களும் இருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.